பிச்சை பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரர். அவர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல 20 வருஷமா அவருக்கு அங்கதான் ஜாக. ஒரு 60 வயசு கிழவர் இவர் வந்து சேர்ந்த அன்னைக்கு தான் அந்த வீட்டை வாங்கினார். ஒரு வீடு முன்னால 20 வருஷமா அந்த பெரியவருக்கு எது வீடுனா அந்த பால்கனி இருக்குல்ல, அந்த பால்கனில தான் இருப்பாராம். 20 வருஷம் கழிச்சு இந்த பிச்சைக்காரர் இருக்கிறதுல வரும்போதெல்லாம் இது ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சில விஷயம் புரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பெரியவர் சண்டை போட்டாராம். அந்த 80 வயசு கிழவர், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டை உன் வீடுன்னு சொல்லுவேன். அப்ப அவர் சொன்னாராம், இங்க பாரு, நீ அங்க இருக்கிற, நான் இங்க இருக்கிறேன். நான் வரும்போதுதான் இந்த வீடு நீ வாங்கின, சரி, இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன், நான் ஏன் நீ அதை உன் வீடுன்னு சொல்றேன்னு? என்ன மட்டும் நீ ஏன் கேட்கிற? இவ்வளவுதாங்க எனக்கு விஷயம் வந்து சேர்ந்தது. ஒன்றை எனது என்று நீ சொல்லுகிறாயே, அந்த எனது என்கின்ற சூட்சுமம் என்ன? எங்கே உனது என்ற ஒரு வார்த்தை வருகிறது, எங்கே அது அற்று போகிறது? எது உன்னை பிணைக்கிறது, எது உன்னை அறுக்கிறது? அந்த வினாடியினுடைய அந்த புள்ளி, அந்த புள்ளியை விசாரி. பல விஷயங்களுடைய ரகசியம் அவிழும் இடம் இது. ஒரு விஷயத்தை எனக்கு தந்தது, முதல்ல ரொம்ப கோவப்படுவேங்க. பவர் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, யாருன்னா என்ன, யாருன்னா என்ன? உண்மையா சொன்னா நான் எப்பவுமே சொல்றதுதான். சிங்கம் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டே இருந்துச்சான், யாரா ராஜா யாரா ராஜான்னு. எல்லா விலங்குகளும் நீதான் நீதான்ச்சான். யானை கிட்ட கேட்டுச்சான், யானைக்கு மட்டும் அந்த கேள்வி பிடிக்கலையாம், தாண்டி போச்சான். ஏய் கேட்கறேன்ல, யாரா இந்த காட்டுக்கிறது, மறுபடியும் தாண்டி போது, ஏய் கேட்கறல, பதில் சொல்லிட்டு போ. தும்பிக்கையில் அப்படியே கிட்ட போய் யானை வந்து சிங்கத்தை எடுத்து ஒரே அடி அடிச்சிருச்சு. ஓரமா போய் விழுந்த சிங்கத்துக்கு முதுகு தண்டு உடஞ்சிருச்சு. நம்ம வடிவேலு சார் மாதிரி கேள்வி தானே கேட்டேன். யானை சொல்லிச்சான், நானும் பதிலத்தான் சொன்னேன். கவனம், யாரிடத்தில் நாம் பேசுகிறோம் என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை எனக்கு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது. இந்த உலகத்திலேயே என்ன கேட்டா மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நெருப்புன்னு சொல்லுவாங்க, ஆடைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க இல்லைங்க, நேரம்னு சொல்றாரு சார், கிடையாது. எது தெரியுமா மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு? ஃபர்ஸ்ட் டாட், ஃபர்ஸ்ட். அவன் எப்போ தன் முன்னங்கால்களை கைகள் என்று கண்டுபிடித்தானோ அதுதாங்க அந்த வினாடி தாங்க. இது முன்னங்கால்கள் அல்ல, கைகள்னு எடுத்தான் பாருங்க, அப்போதான் மற்ற சிந்தனை எல்லாம் ஆனாச்சு. இந்த சிந்தனையினுடைய அந்த ட்ரிகர் வருது இல்ல, யோசிக்க ஆரம்பிக்குது இல்ல, உங்க பிள்ளை உங்களை இப்படி கவனமா பாக்குது இல்ல, அந்த வினாடியிலே தெரிஞ்சிடணும் அவன் வேற ஏதோ ஒரு நிலைக்கு வந்துகிட்டு இருக்கான். மனைவி இப்படி பாக்குறானா புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். பல பேருக்கு தெரியாது. எவ்வளவு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு பிடிக்காது தெரியுமா? ஆண்கள் உண்மையாங்க, நீங்க இன்னசென்ட்டுங்க ஒரு விஷயத்துல. அவங்களுக்கு எது பிடிக்காதுன்னு தெரியாது, தெரிஞ்சா செய்வீங்களா? அதுல இருக்கிற ஆபத்து புரிஞ்சா செய்வீங்களா? எது தெரியுமா பிடிக்காது? பொண்ணை கிண்டல் பண்ணா அவளுக்கு பிடிக்காதுங்க. ஆனா கிண்டல் பண்ணா ஆண்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மனைவியை கிண்டல் பண்றது, அதுக்கு அவ கோச்சிக்க கூடாதுன்னு வேற எதிர்பார்ப்பாங்க. அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட பணம், வயது, அதிகாரம் எல்லாம் இருக்கு. நீங்கள் அவளை கிண்டல் செய்கின்ற பொழுது அவ சிரிப்பாதான். தான் பொண்ணு சிரிப்பா, ஆனா ஒவ்வொரு முத்தா உள்ள வச்சிருப்பா. உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னா உஷாரா இருந்துருங்க. 25 வயசுல உஷாரா இருங்க. பல நேரங்களில் தெரியாமலும் புரியாமலும் தான் பிழைகள் நடக்கின்றன. அறியாமையினால் பிழை நடக்கிறது. அது நேர்ந்திடாமல் இருக்க வேண்டும் என்றால் சில பல தெளிவுகள் இருக்கு.